ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னியாகுமரி ஸ்டைலில் எப்படி அவியல் செய்யலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா காய்கறியும் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ என்னென்ன காய்கறி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து எல்லா காய்கறியும் வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்காக ஒரு 1/4 முறை தேங்காய், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயம் இவ்வளோ சேர்த்து நல்லா அரைச்சி லைட்டாக குறவரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ குக்கர் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறமா எல்லா காய்கறியும் போட்டு காய்கறி ஃபுல்லும் எண்ணெய் படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அரைப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இவ்வளோத்தையும் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுக்கோங்க. ஒரு விசில் தான் வரணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவியல் வந்து கரெக்டாக செட் ஆகியிருக்கும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி நிற்கும். அதில் வந்து மீதி 1 ஸ்பூன் போல் தேங்காய் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லாம் வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்ட்டான அவியல் வந்து ரெடி ஆகியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.